Tamil Nadu BJP President Annamalai held a consolidation meeting with the state BJP senior functionaries, district presidents and BJP parliament candidates on May 27 in Chennai. Tamil Nadu BJP co-in-charge Sudhakar Reddy, BJP senior leader H. Raja, TN BJP Vice President VP Duraiswamy, Kadu Nagaraj were present in the meeting. State secretaries of TN BJP and other senior leaders of the BJP also joined the meeting from across Tamil Nadu. முன்னாள் எம்எல்சி அண்ணன் பொங்குலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடுவர் சார்பாக என்னுடைய காலை உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் மேடையின் மீது அண்ணன் ஹெச். ராஜா அவர்கள் இருக்கின்றார்கள், முன்னாள் தேசிய செயலாளர், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் பணிக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் டி. பி. துரைசாமி அவர்கள், அண்ணன் கே. பி. ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், நம்முடைய சென்னை பகுதியிலிருந்து தெலங்கானால எல்லாம் ரொம்ப பெருசா வேலை செய்துவிட்டு நமக்காக இங்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், அதே போல நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் ஏ. ஜி. சம்பத் அவர்கள், அண்ணன் முருகானந்தன் அவர்கள், அண்ணன் ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ். ஆர். சேகர் அவர்கள் இருக்கிறாங்க. அருமை சகோதரி கார்த்திகை அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு ஒரு பெரிய அரசியல் சரித்திரத்தை மாற்றியிருப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு அரசியல் மாற்றத்திற்காக போராடி நடத்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்து இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்துக் கொடுக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தெலங்கானாவில் உறுதியாக இந்த முறை நமக்கு தெரியும் 10 சீட்டை தாண்டி தெலங்கானா நம்ம மிக திறமையாக 10 சீட்டை தாண்டி நாம அது மட்டும் இல்ல வாக்கு சதவீதத்துல நம்பர் 1 பார்ட்டியா மாறணும். தெலங்கானா, கர்நாடகா 28, கர்நாடகா எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் குழம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை லோக்சபாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளி நடக்கும். 2013 காங்கிரஸ் பெரும்பான்மை, 2014 நம்ம ஸ்வீப், 2018 குமாரசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, 2019 நம்ம ஸ்வீப், 2023 மறுபடியும் காங்கிரஸ் பெரும்பான்மை. அதனால கர்நாடகாவில் எப்பொழுதுமே காங்கிரஸ் ஒரு கனவு உலகத்துல வாழ்வாங்க. இந்த முறை கர்நாடகா 28 ஸ்வீப் அவர்களுக்கான எல்லா வாய்ப்பையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ஆந்திரா 25 லோக்சபா எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்.